வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரம்கோ அப்ரூவல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சவுதி அரம்கோ அப்ரூவல்னால் எதுக்கு, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம், அந்த அப்ரூவலை வந்து எப்படி எடுக்கிறது, அப்படி அது வந்து எடுக்க முடியலைன்னா அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சவுதி அரம்கோ அப்ரூவல் அப்படிங்கிறத விட அப்ரூவல்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சவுதியை தவிர்த்து மற்ற நாடுகளில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு குவைத்தோ ஒரு கத்தாரோ எடுத்துக்கிறங்க. ஒரு குவைத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு. இப்போ அந்த ஸ்லைடில் பார்த்து இருக்க மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் குவைத்து போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரம் இந்தியா முதல்ல நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம். அப்போ குவைத்தில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறோம். அடுத்து வந்து செலக்ட் ஆகிடுறோம். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் கிடச்சிருது. ஆஃபர் லெட்டர் கிடச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியுது. அப்புறம் விசா ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு நாள் விசா ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிக்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. கிடச்சதுக்கப்புறம் நம்ம குவைத்தில் போய் இறங்கிடுறோம். அதுக்கப்புறம் குவைத்தில் நம்ம போய் இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம போன நம்மளோட கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருப்பாங்க, பல இடங்கள்லையும் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்மளை அசைன் பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்டில் போய் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் சேஃப்டி இண்டக்ஷன் கிளாஸ் எடுப்பாங்க. சேஃப்டி இண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து சைட்டில் வந்து எந்தெந்த மாதிரி வந்து சேஃப்டியை வந்து கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஃப்டி இண்டக்ஷனில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு மேனேஜர், இது வந்து சம்டைம்ஸ் வந்து நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காது. ஏன்னா இப்போ ஒருவேளை உங்களை ஊரில் இன்டர்வியூ எடுத்தவர் தான் இந்த ப்ராஜெக்ட்லேயும் மேனேஜராக இருக்கிறாரு, உங்களுக்கு ஹெட்டாக இருக்கிறாரு அப்படின்னா எந்த ஒரு என்கொயரியும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் ஊரில் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் வந்து அந்த கம்பெனியோட வேறு யாராச்சும் ஒரு ஹெச்ஆரோ வேறு ஒரு மேனேஜரோ வந்து உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு வந்து உங்களை பற்றி தெரியாது இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வந்து வைப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிற போயில் ஏதாச்சும் ஒரு அவங்க பொசிஷன்லேயே வந்து உங்களை போட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் டீம் இப்போ QC டீம் அப்படின்னா QCயோட போய் சேர்ந்துடுறீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் வந்து QC டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவில் இன்ஸ்பெக்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகாமு, பெயிண்டிங்கு, வெல்டிங்கு, பைப்பிங், மெக்கானிக்கல் எல்லாமே வந்து ஒரு QC மேனேஜர் கீழே தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு QCயாக வந்து அங்கே போயிடுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா, அவங்களோட சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறீங்க. டீம் ஒர்க்னால் இப்போ நீங்கள் ஒரு QC வெல்டிங்காக தான் உங்களை வந்து போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாம். பட் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த சைனிங் அத்தாரிட்டி இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேணால் ஒர்க் பண்ணலாம். அவங்க கூட போகிறது, அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்னலாக நீங்கள் ஏதாச்சும் வந்து வேலை செய்யலாம். பட் நீங்களாக வந்து சொந்தமாக போய் எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் வந்து பண்ண முடியாது, அதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ அந்த குறிப்பிட்ட நாட்கள், அந்த டீம் ஒர்க் பண்ணுற நாட்கள், இனிஷியலாக நீங்கள் வேலை பார்க்குறீங்கள, அது மேபி ஒரு 1 மந்த் வேலை பார்க்கலாம், அல்லது 1 to 3 months வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த கேப்பில் நீங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறணும். அந்த சைட்டில் வந்து என்ன நடக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது, இது எந்த மாதிரியான பிளான்ட்டு, என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒன்று விடாமல் வந்து கற்றுக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட CV சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. கிளையண்ட் மீன்ஸ் அந்த ப்ராஜெக்டோட ஓனர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் கூட வந்து இருப்பாங்க. மேபி சம்டைம்ஸ் டைரக்ட் கிளையண்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கன்சல்டன்ட் அல்லது கான்ட்ராக்டராக இருப்பாங்க. வாட்டவர் உங்களுக்கு மேலே உள்ள கம்பெனி, நீங்கள் இப்போ சப்கான்ட்ராக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கான்ட்ராக்டர், அவங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம், அல்லது கன்சல்டன்ட் சைடு வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். அப்போ அந்த இன்டர்வியூ காலப்போ அவங்க வந்து உங்களை வர சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த இன்டர்வியூ இருக்குது, அப்ரூவலுக்கான இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆள் வந்து என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம்.
இந்த சைட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது எந்த மாதிரியான பிளான்ட்டு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அது போக சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து QCயாக தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனியில் உள்ள மாதிரியான சில விஷயங்களையும் வந்து கேட்கலாம். பெரும்பாலும் ஜென்ரலாக வந்து கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இதில் மெயினாக வந்து எல்லா இடத்துலையுமே கேதர் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாக தான் வந்து எல்லா கொஸ்டினும் வரும். இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடச்சிரும். ஸோ அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் சொந்தமாக ஃபிட்டப் இன்ஸ்பெக்ஷன், வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன், PWST, NDT மானிட்டர் பண்ணுறது, PMI, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நீங்களே சொந்தமாக வந்து எல்லா இன்ஸ்பெக்ஷனும் பண்ணலாம். உங்கள் நேம்லேயே எல்லா இன்ஸ்பெக்ஷனும் வந்து ரைஸ் ஆகும். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அவங்க கேட்ட கேள்விக்கு சரியாக வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை, அல்லது சொன்ன ஆன்சர் எதுவுமே வந்து தப்பு, எல்லா ஆன்சருமே தப்பாக இருக்குது, மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை, உங்களை வந்து ஒரு QCயாக அவங்க நினைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து மேபி மறுபடி இன்னும் ஒரு 1 month கழிச்சோ 2 month கழிச்சோ உங்களுக்கு மறுபடி இன்டர்வியூக்கு மறுபடி CV சப்மிட் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, 1 month 2 month வரையெல்லாம் அவங்களுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு உங்கள் கம்பெனியில் உள்ளவங்க நினச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தேவை வந்து ஒரு QC இன்ஸ்பெக்டர், அப்ரூவல் உள்ள ஒரு QC இன்ஸ்பெக்டர் தேவை. பட் அவங்கள்ட்ட உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க போயில மற்ற ஆட்களை வந்து அங்கே அந்த இன்டர்வியூக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க, அப்ரூவல் இன்டர்வியூக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு டைம் வந்து அவங்களுக்கு தேவையான அப்ரூவ்டு QCs எல்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களை மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்லேயோ வேறு ஏதாச்சும் ஒரு கேட்டகரியிலையோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்மேனாவோ ஒரு சூப்பர்வைசராகவோ இந்த மாதிரியே வந்து போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் வந்து QCயாக வந்து ஒர்க் பண்ண முடியாது, டிபார்ட்மெண்ட் வந்து மாறிடும். அப்படி இல்லை, இன்னும் ஒரு 2 months அல்லது 1 month கழிச்சே நீ போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ நல்லா தான் பண்ணுற அப்படின்னு உங்கள் கம்பெனியில் நினச்சாங்கன்னா, திருப்பி ஒரு 1 month கழிச்சு கூட மறுபடியும் உங்கள் CV சப்மிட் பண்ணி மறுபடி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்போ அந்த டைம் ஒரு வேளை உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து QC டீமோட ஜாயின் பண்ணி ஒரு அப்ரூவ்டு இன்ஸ்பெக்டராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுதான் வந்து பொதுவாகவே கத்தார், அப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகள், குவைத்து, இந்த இடங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். QC அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து இதுதான். இப்போ சவுதி அரம்கோ அப்ரூவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரம்கோ அப்படிங்கிறது சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயில் கம்பெனி. அது உதாரணத்துக்கு குவைத்தில் வந்து KNPC அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்தியாவில் இந்தியன் ஆயில் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கும். கத்தாரில் வந்து கத்தார் பெட்ரோலியம் இந்த மாதிரி இருக்கும். இதில் சவுதி அரம்கோ அப்படிங்கிறது சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயில் கம்பெனி. அது அவங்களோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த சவுதி அரம்கோ அப்ரூவல் இருக்கணும். பட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ரூவல். இப்போ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அப்ரூவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வேறு ஒரு ப்ராஜெக்ட் போகும்போது அந்த அப்ரூவல் வந்து செல்லாது, திருப்பி தான் புதுசாக வந்து ஒரு அப்ரூவல் வந்து எடுக்கணும். இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்க. பட் பழைய ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்த அந்த கத்தாரில் குவைத்தில் பார்த்த அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். கம்பெனிலேருந்து நம்மளோட CV சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, கிளைண்ட்டிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிற போயில் ஒரு ரிட்டன் எக்ஸாம், அதாவது ஒரு எக்ஸாம் மாதிரி நம்ம அட்டன் பண்ணணும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்மளை வந்து ஒரு அப்ரூவ்டு இன்ஸ்பெக்டராக வந்து ஏற்றுக்குறாங்க. அந்த அப்ரூவல்லையுமே வந்து அப்ரூவல் 1, அப்ரூவல் 2, அப்ரூவல் 3 இந்த மாதிரி இருக்கும். அப்ரூவல் 1 அப்படிங்கிறது வந்து அப்ரூவ்டு, நம்மளுக்கு வந்து ஃபுல் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. அப்ரூவல் 2 அப்படிங்கிறது வந்து அப்ரூவலோட ஒரு சில கமெண்ட்ஸ், சில கண்டிஷன்ஸோட ஒரு அப்ரூவல் இருக்கும். அப்ரூவல் 3 அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷனல் அப்ரூவல் தான். 3 மாதத்துக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவல். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து திருப்பி நீங்கள் போய் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் அப்ரூவ்ட் ஆகணும். அப்படி இல்லை, அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த கண்டிஷனல் அப்ரூவலும் அந்த 3 மாதத்தில் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். பட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து எந்த மாதிரி அப்படின்னா, CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஆல்ரெடி அரம்கோவில் ஒர்க் பண்ணி பழைய
பழைய இடங்களில் வந்து சிலர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பழைய அப்ரூவல்லாம் வச்சுருப்பாங்க இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை. அவங்களுக்கு புதுசாக வந்து அரம்கோ அப்ரூவல் ஒரு ப்ராஜெக்டில் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு SAP ஐடி அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அது இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து நடக்குது, ஒரு ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி. அதில் அவங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூலையும் அவங்க வந்து சேட்டிஸ்ஃபை ஆனால், கிளையண்ட்டோட சேட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் அவங்களுக்கு வந்து அப்ரூவ்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அல்லது அரம்கோக்கே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் முதல் சொன்ன மாதிரி அந்த உங்களை வந்து ஒரு கிளையண்ட் வந்து இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க. உங்களோட கிளையண்ட்டு அரம்கோ கிடையாது. அவங்க வந்து உங்களுக்கு அரம்கோ ஐடி எடுக்கணும் அப்படிங்கிற போயில் உங்களை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. உங்களோட CV பயோடேட்டாஸ் எல்லாமே வந்து அரம்கோ பர்சனல் ஒருத்தருக்கு வந்து போயிடும். அங்கே அரம்கோவுடைய ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனலுக்கு வந்து போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட பயோடேட்டா சப்மிட் பண்ணாங்க இல்லையா, CV சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா உங்களை வந்து பர்சனலாக மேபி ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்னலாக உங்களால் முடியுமா, எப்படி உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லை, CVயே வந்து சரியில்லை, அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுது. இல்லை சம்டைம்ஸ் CV ஓகே, அவங்களுக்கு வந்து ஓகே இருந்தாலும் உங்களை இன்டர்னலாக ஒரு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொன்ன பதில் சரியாக உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அது மூவ் ஆகாது, அந்த இடத்துலையும் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். அப்படி 2 ஸ்டெப்புமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது CVயும் ஓகே ஆயிடுச்சு சேட்டிஸ்ஃபை, இன்டர்னலாக நடக்கக்கூடிய இன்டர்வியூலையும் நீங்கள் ஓகே அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அரம்கோ ஐடி வந்து SAP ஐடி வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இதை வந்து ஒரு எக்ஸாம் சென்டரில் நடக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம் சென்டர், அதாவது பார்சன் VUE அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் சென்டர், அவங்க தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அரம்கோவில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஒன்று நடக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபை அப்படிங்கிற போயில் உங்களுக்கு வந்து அரம்கோ அப்ரூவல் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு அரம்கோ அப்ரூவ்டு இன்ஸ்பெக்டர். பட் இந்த அரம்கோ அப்ரூவல் ப்ரொசீஜர், அதாவது இந்த CBT ப்ரொசீஜருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயியை வச்சும் மூவ் பண்ணலாம். அதாவது உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம்ல, அது உங்கள் எம்ப்ளாயியை வச்சு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து சவுதியில் இருக்கக்கூடிய சில லோக்கல் ஏஜென்சிஸ், இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்கள வச்சும் இதுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கல, நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 3 விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்களை திருப்பி ரீஅப்ரூவல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழித்து உங்கள் கம்பெனி எடுக்கிற முடிவு தான் அது. இது எல்லாமே உங்கள் கம்பெனி என்ன நினைக்குதோ அதுபடி தான் நடக்கும், நம்மளால் எதுவும் முடிவு பண்ண முடியாது. 2வது ஆப்ஷன், இல்லை தேவையில்லை, இவர் செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு தூக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி போட்டுருவாங்க, இந்த ஃபோர்மேனு சூப்பர்வைசர் அந்த மாதிரி போட்டால் சேலரிலாம் வந்து குறைச்சிருவாங்க. QC வாங்குகிற அளவுக்கு அதில் சேலரி வந்து எடுக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா 3வதாக ஒரு விஷயமும் நடக்கலாம். என்னென்னா டெர்மினேஷன், இது செட் ஆகாது, நீங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த மாதிரி அவர் போயிட்டு ஒரு 3 மந்த்லேயே வந்து திரும்பி வந்துட்டாப்புல. இந்த SAP ஐடி அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது. நம்மளோட ரியல் டைம் டேட்டாஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரோஃபைல், அதாவது நம்மளோட ப்ரோஃபைல் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஐடி கார்டு மாதிரின்னு வச்சுருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ரியல் டைம் ஸ்டேட்டஸ் என்ன, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம், அதில் ரிஜெக்டாக செலக்ட் ஆகிருக்கோமா, எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்டேட் ஆகியே இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, CBTயில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அரம்கோவில் நடக்கக்கூடிய அந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க.
அதுக்கெல்லாம் வந்து உங்களோட எம்ப்ளாயர்ஸை தான் வந்து ரெடி பண்ணணும், அல்லது நீங்களே தான் வந்து அதெல்லாம் கற்றுக்கணும். பெரும்பாலும் வந்து அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்மளோட சொந்த நாலேஜ் இத்தனை வருஷத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம், கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு ரிலேட்டடாக வருது, கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் என்ன, என்டிடி கோர்ஸ் என்ன, வெல்டிங்கான கோர்ஸ் என்ன, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தான் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும் சொந்தமாக. அது ரிலேட்டடாக தான் வந்து கொஸ்டின்ஸும் வந்து அங்கே கேட்பாங்க, இன்டர்வியூலையும் சரி அந்த எக்ஸாம்லேயும் சரி. இது போக இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா வந்து 5 years சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா சிசி கம்ப்ளீட் பண்ணி 5 years முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க கேதர் பண்ணுவாங்க. அது எந்த பொசிஷனாக இருந்தாலும் சரி, அரம்கோவை பொறுத்த வரைக்கும் 5 years, பெயிண்டிங் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் 5 years. இதுவே ஆனால் பட் வந்து இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்டர், பெயிண்டிங் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் தான், பிகேஎஸோ சிசிப்போ இருந்தால் போதும். அதுவே வந்து அவங்க கேதர் பண்ணிக்கிறாங்க. பட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறது வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். பட் இதுவே மற்ற ஃபீல்டு, சிவிலு, எலக்ட்ரிக்கல், அப்புறம் இந்த மெக்கானிக்கல் அப்படின்னா அந்தந்த டிசிப்ளின். இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர்னால் மினிமம் டிப்ளமோ மெக்கானிக்கல் அல்லது பிஇ மெக்கானிக்கல், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. சிவில்னால் டிப்ளமோ சிவில் அல்லது பிஇ சிவில், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி 5 years ஆகிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே சிவிஏ வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து கியூசி இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து டெக்னீஷியன் 2 பேர்த்துக்கு தான் வந்து இந்த அப்ரூவல் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ, ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வச்சு எடுப்பாங்க. மற்றபடி இந்த மேனேஜர், ஃபோர்மேன், சூப்பர்வைசர் அந்த மாதிரி கேட்டகரிஸுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. அந்த மாதிரி கேட்டகரிக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா வந்து அதுங்களுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அந்த கேட்டகரிக்கு வந்து அப்ரூவல் அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து எனக்கு தோணுது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் கோடை வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க, வெண்டார் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரி தான் QM01 அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ், 02 அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், 4 ND நான் ரெஸ்ட்ரிக்டிவ் டெஸ்டிங், அடுத்து வந்து 10 வந்து மெரைன் ஹவுஸ், 7 வந்து வால்ஸ், ஃபிட்டிங்ஸ், கேஸ்கெட்ஸ், அப்புறம் அது போக 3 வந்து ஜென்ரல் மெக்கானிக்கல். இது போக இந்த எலக்ட்ரிக்கல் வரக்கூடிய ஸ்விட்ச் கியர்ஸ், அப்புறம் ஜெனரேட்டர்ஸ், பம்பு, காம்ப்ரஸர், டர்பைன், கியர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஒன்றுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் கோட் இருக்கும். இது ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு எக்ஸாம், அதாவது நான் முன்ன ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், பைப்பிங்கும் வெல்டிங்கும் சேர்ந்தே வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு. அது மற்ற கண்ட்ரீஸில். பட் இந்த சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் தனித்தனியாக தான் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து PID அப்படிங்கிற மாதிரி வந்து அதோட எக்ஸாம் கோடு. சிவில் இன்ஸ்பெக்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், கம்யூனிகேஷன், வெல்டிங் அண்ட் என்டிடி, ஸ்டேட்டிக் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி வந்து இதில் வந்து ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்டருக்கு இந்த கோடு. இந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பணம் பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து பெரும்பாலும் வந்து நம்மளோட எம்ப்ளாயர்ஸே வந்து அதுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க, கான்ட்ராக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா. அல்லது ஏஜென்சி மூலமாக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து தனிப்பட்ட முறையில் அதுக்கு வந்து பணம் வந்து பே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. Thanks for the watching.